திமுக கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்க தவிர, ஆனா சொந்த செலவிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமை கொடுப்போம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும். அதனால்தான் வக்ஃப் போர்டில் வரும்பொழுது எதிர் வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டணிக்காகவோ அதற்காக பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிகள் பின்வாங்கவில்லை. அவர் மிகவும் வலிமை மிக்கவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த 4 ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தவர், தமிழக மக்கள் நன்மை பெற்றவர், ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணி அமைச்சிருக்கின்றார். அது மட்டுமல்ல, திடீரென்று கூட்டணி அமைக்கவில்லை. சென்ற பொதுக்குழு செயற்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்துவதற்கு எந்த இருந்தாலும் மற்ற சேர்க்க வேண்டும், கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக அந்த செயற்குழு பொதுக்குழு உரிமை தரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான், ஜனநாயக ஒரு அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக கட்சியினுடைய கூட்டணி அமைச்சிருக்கின்றார்.